வணக்கம் நண்பர்களே. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு புக் ரிவ்யூங்கிற ஒரு தலைப்பில் இப்போ நம்ம சந்திக்கிறோம். நான் படித்த நல்ல புத்தகங்களை பகிர்வதுங்கிறது தான் அதோட குறிக்கோள். ப்ளஸ் உங்களுக்கு படிக்கும் ஆர்வத்தை தூண்டுவது, நல்ல புத்தகங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுவது, இதுதான் அதோட நோக்கம். சமீபத்தில் நான் படித்த புத்தகங்கள்லாம் படிப்போம் பகிர்வோம்ங்கிற வாட்ஸ்அப் குழுவில் படிப்போம் பகிர்வோம்னு ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்குது. அதில் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். மற்ற நண்பர்களும் அவங்க படித்த நல்ல விஷயங்களை, நூல் வாசிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதில் பதிவு பண்ணுறோம். படிக்கும் ஆர்வத்தை உங்கள் உள் விதைக்கும் நோக்கம்தான் அது. அதை படிச்சுட்டு சில பேர் நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஒரு புக் ரிவ்யூ, இந்த புக் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரணமாக நினச்சி நான் வாங்கின ஒரு புத்தகம். எப்போதும் நான் புத்தகம் வாங்குகிற இடங்கள்லேருந்து வாங்கினேன். இந்த புத்தகத்தோட தலைப்பு நோய் நீக்கும் மூலிகைகள். அதாவது பாருங்கள், நோய் நீக்கும் மூலிகைகள்ங்கிறது தலைப்பு. எழுதினவங்க சாந்தி மணிவாசகம்ங்கிறவங்க. இந்த நூலாசிரியரை பற்றி பின்பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இங்கே போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் சாந்தி மணிவாசகம். நூலாசிரியர் திருமதி சாந்தி மணிவாசகமும் அவரது கணவன் மணிவாசகமும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருபவர்கள். தமிழகத்தின் பல்வேறு இதழ்களிலும் மருத்துவ குறிப்புகள் எழுதி வருவதுடன் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்களும் நடத்தி சேவை செய்து வருகின்றனர் போட்டிருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி கொஞ்சம் விசாரித்து பார்த்தேன். இந்த மணிவாசகம் ஐயா நான் ஆழ்ந்த புலமை உள்ளவர், நல்ல மனிதர், சமூக சேவையில் ஈடுபாடு உடையவர், நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர். ப்ளஸ் ஒரு தமிழாசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்து ஓய்வு பெற்றார்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த தலைமை ஆசிரியர் மனைவியார் எழுதின புத்தகம் இது. கண்டிப்பாக இதில் பல அனுபவ அறிவுகளை அவங்க நம்மளுக்கு பகிர்ந்துருக்கிறாங்க. அருமையான புத்தகங்க. அதாவது உள்ளார்ந்த மனசு, நல்ல மனசு இருக்கிறவங்களால தான் இந்த மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் சில விஷயங்களை பகிர முடியும். இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாரம்பரிய மருத்துவ அறிவு எனக்கு எந்த அளவுக்கு எங்கள் ஆட்சி கொஞ்சம் சொல்லிட்டு போனாங்களோ, அது மெமரியில் இருக்குதோ, அந்த விஷயங்களை இதில் திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. படிக்கும் போதே இம்ப்ரெசிவாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது கரு வளர்க்கும் கறிவேப்பிலைங்கிற ஒரு தலைப்பு, அதுக்கு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையோட தொடக்க வரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பருப்போக்கும் துத்தி இலை, கரு வளர்க்கும் கறிவேப்பிலை என்று சொல்லிட்டு கருவேப்பிலையை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்படி கருவை அது வளர்க்கும்ங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கருவேப்பிலையை எப்படி உணவில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணவு திட்டமும் கொடுத்து முடிக்கிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க இந்த புக்கு. எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த புக்கை ஏனோ தானோன்னு கையில் எடுத்த புக்கு, ஏனோ தானோன்னு நான் வாங்கின புக்கு. ஒரு விருப்பம் இல்லாமல் சரி எவ்வளோதாடா இந்த பாரம்பரிய மருத்துவம் மூலிகைன்னு திரும்ப திரும்ப படிக்கிறது, அதே ஆடாதோடைய தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சி எடுத்தால் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். இவங்க சொல்கிற மூலிகைகள் எதுவுமே நான் 7 கடல் தாண்டி போய் அனுமார் தூக்கிட்டு வந்த மாதிரிலாம் தூக்குற விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது, நம்ம மார்க்கெட்டில் விற்கக்கூடிய பொருட்களை எப்படி மூலிகையாக பயன்படுத்துவதுங்கிறத, எப்படி ப்ராக்டிக்கலான டே டு டே லைஃப்பில் எப்படி இதை கொண்டுட்டு வர்றதுங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நெஞ்சு பழத்துக்கு தூதுவளைக்காய், நெடிய கூந்தலுக்கு நெல்லிக்காய்ங்கிறது அடுத்த தலைப்பு. அதாவது நெல்லி கூந்தலை வளர்க்கும்ங்கிற தலைப்புக்கு. கருப்பை புற்றுநோய்ங்கிறது இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு மருந்து சொல்லியிருக்கிறாங்க. கருப்பப்பை புண் அதை குணமாக்கும் என்று சொல்லி ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. தோலில் ஸ்கின் கேன்சர்ங்கிறத எப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உங்கள் நட்சத்திரங்களுக்கு உரிய மரங்கள், எந்த மாதிரி மரங்களை நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு நற்பலன்கள் அந்த மரங்கள் மூலியமாக கிடைக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு புற்றுநோய்க்கான ஒரு சிறு குறிப்பு இதில் இருந்ததை உங்களுக்காக நான் படிக்கிறேன், ஜஸ்ட்டு கேளுங்க. புற்றுநோய்கள் உள்ள நிலையில் 1 விட்டு 1 நாள் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் வேப்பம் கொழுந்து 5 மென்று சாப்பிட வேண்டும். இதுபோல் 40 நாட்கள் சாப்பிட புற்றுநோய்கள் மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தப்படும். புற்றுநோய்களுக்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் வேப்பிலை சாப்பிட வேறு இடங்களில் புற்றுநோய் பரவாமல் தடுக்கப்படும். பரம்பரையில் யாருக்கேனும் புற்றுநோய் ஏற்பட்டிருந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை 40 நாட்கள் தொடர்ந்து இந்த வேப்பங்கொழுந்தை 5 வேப்பங்கொழுந்தை சாப்பிடுவது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், அவங்களுக்கு வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கொல்லிமலை கட்டி கரைச்சி
ன்னு சொல்லி ஒரு மருந்து சொல்கிறாங்க. அதை அந்த மூலிகையை கஷாயம் செய்து தினசரி காலை மாலை வெறும் வயிற்றில் குடிக்க 3 மாதங்களில் ஆரம்ப புற்றுநோய்கள் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எதையோ போய் முயற்சி பண்ணி பார்க்குற நம்ம மக்கள், நம்ம சக மனிதர்கள், நம்ம சொந்தக்காரவங்க ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சந்தித்து பார்க்கக்கூடாது, அனுபவித்து பார்க்கக்கூடாது? அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இப்படி இருக்குது, நம்ம மூலிகையிலேயே நம்ம வேப்பிலையிலேயே இருக்குதுங்கிறத அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது தான் இப்போ என்னோடய கேள்வி. அதனால் இந்த புத்தகம் மிக அருமையான புத்தகம். இதை இன்னும் நான் பாராட்டுறதுக்கு முக்கியமான காரணம், தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்து வர்றவங்களுக்கு சொல்லணும், நம்மளோட ஜென்ரேஷனுக்கு சொல்லணும், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற இவங்களோட உள் ஆத்மார்த்தமான ஒரு உந்துதல் அவங்கள 101வது பக்கத்தில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. விஷக்கடியை பற்றி எழுதும்போது என்னெல்லாம் செய்யணுங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக விஷக்கடி பாம்பு கடிக்கும் மருந்தாகும் பெரியாநங்கைங்கிற தலைப்பில் ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவ். கிராமப்புறங்களில் வாழக்கூடியவங்க இதை எல்லாம் செய்து பார்க்கணும். எந்த விஷக்கடியானாலும் கடித்தவுடன், அவங்க கொடுத்துருக்க ஒரு குறிப்பு, எந்த விஷக்கடியானாலும் கடித்தவுடன் நர்பை என பலமுறை சொல்ல விஷம் உடலில் ஏறாது. அதாவது ஒரு பாம்போ தேலோ பூரானோ கரையானோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, திரும்ப திரும்ப நர்பைன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா உடலில் விஷம் ஏறாமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரியாநங்கையை சாப்பிடவும் சொல்லி குறிப்பு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அமாவாசை கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள், பௌர்ணமி நாட்களில் இடுப்பு அளவு, அமாவாசை பௌர்ணமி கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நாட்களில் இந்த மூலிகை வைத்தியங்கள் செய்யக்கூடியவங்க, விஷக்கடிக்கு மருந்து கொடுக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, இடுப்பளவு தண்ணியில் அந்த இரவு பொழுதில் இடுப்பளவு நீரில் நின்று நசி மசிவம் டம் பல முறை மனதுக்குள் சொல்ல விஷக்கடி சிகிச்சையில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும்னு வைத்தியர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஆற்று நீரில், நீர் ஓட்டம் இருக்கிற நீரில் இடுப்பளவு தண்ணியில் இறங்கி நின்றுக்கிட்டு, என்றைக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கிரகணங்கள் இருக்கிற அன்னைக்கு இறங்கி நின்றுக்கிட்டு என்னத்தை நம்ம உச்சரிக்கணும் ஆனால் நசி மசிவம் டம் டம் நம்ம உச்சரிக்கும் போது உங்களுக்கு விஷக்கடி மருத்துவத்தில் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். அதாவது உங்களை நாடி வர விஷக்கடி பீப்புள் நல்லா ஆவாங்கங்கிறது இதுக்கு அர்த்தங்க. ஸோ இதெல்லாம் என்னமோ ஃபேன்சி மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதில் எப்படி இருக்குது என்ன, இதை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொள்ள அறிவு நம்மளுக்கு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்த விஷயங்கள், சில விஷயங்கள் செஞ்சு பார்த்துருக்குறேன். மந்திரத்தால் ஜுரம் போகும், மந்திரத்தால் பெரும்பாடு நிற்கும், மந்திரத்தால் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும்ங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் நான். ஏன்னா இதெல்லாம் கண் எதிர பார்த்துருக்கிறது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. முதல் முறையாக கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் செஞ்சு பார்க்குறதுல தீவிரமாக செஞ்சு பார்க்கணும் இதைங்கிறது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பாரம்பரிய மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியது. அதை பலன் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகிறது. இன்னும் இந்த வைத்தியரை என்னால் நேரடியாக சந்திக்க முடிஞ்சால் சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி எதெல்லாம் அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். அதனால் ஒரு நூல்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக அமையணும். அந்த மாதிரி இந்த சிறிய நூல் எனக்கு தூண்டுதலாக அமைஞ்சுது. இந்த நூலோட முதல் பக்கத்தில் நோய் நீக்கும் மூலிகைகள் உணவு முறைகளுடன்ங்கிறது தலைப்பு. ஆசிரியர் சாந்தி மணிவாசகம். மருதம் பதிப்பகம் நம்பர் 38 கோமுட்டி தெரு, ஒரத்தநாடு. நம்பர் 38 கோமுட்டி தெரு, ஒரத்தநாடுங்கிற பதிப்பகத்திலிருந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இதை பின்கோடு சொல்கிறேன், 614 625. இந்த பின்கோடு 614 625. முதல் பதிப்பு இது பதிப்பித்த வருடம் 2002. அந்த நேரத்தில் இது பதிப்பிக்கப்பட்டிருக்குது. அப்படி பதிப்பிக்கும் போது இதோட விலை 28 ரூபாய். அந்த புத்தகம் தான் என் கையில் இருக்குது. மிக அருமையான
புத்தகம். இது இல்லாமல் இந்த ஆசிரியரை பற்றி போட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் சாந்திமணி வாசகம், கனரா பேங்க் ஆப்போசிட், தேவூர், 611 609 பின்கோடு. அவங்களோட ஃபோன் நம்பர்னு சொல்லி ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது இப்போ இருக்காது. இந்த தேவூருங்கிறது நாகை மாவட்டம். அதனால் இந்த புத்தகத்தை இப்போ புது பதிப்புகள் இருந்ததுன்னா வாங்கி படிங்க. மிக அருமையான நூல். சமீபத்தில் நான் ரசித்து படித்த, உணர்ந்து படித்த, உணர்வுபூர்வமாக படித்த புத்தகம். படிப்போம் பகிர்வோம்ல இதில் இருக்கிற நல்ல பேஜுகள்லாம் பகிர்ந்துருக்கிறேன். இன்னும் நான் ஸ்டேட்டஸில் கூட இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் ஒரு நாள். நன்றி, வாழ்க வளமுடன். நீங்களும் நல்ல விஷயத்தை படிங்க, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.